Hi friends, this is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுருக்கீங்க, நிறைய பேர் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டீங்க. நாமளும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா, பெய்ட் சர்வீஸ் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளே எப்போ வேணாலும் தொடர்புக்கலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ரொம்ப முக்கியமா பிடிஎஸ்க்கு வந்து எந்த ஆர்டர்ல நம்ம போடுறது, சரியா? ஏன்னா எல்லா பேருமே ராமகிருஷ்ணா காலேஜ் தான் வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா அப்ப எல்லா பேருக்குமே அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட். ஓகேவா? அப்ப எந்த ஆர்டர்ல போட்டோம் அப்படின்னா வித் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எது எது, சரியா? அப்புறம் எந்த ஆர்டர்ல போட்டோம் அப்படின்னா ஹிடன் ஃபீஸ் வந்து குறைவா இருக்கும். இதெல்லாம் நம்ம வச்சுதான் நினைச்சு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எப்ப வேணா தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எம்பிபிஎஸ் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வத்துல ஃபீஸ் வேற கட்டிருப்பீங்க. அப்படி கட்டாதீங்கன்னு சொல்லி நான் நம்மளோட பேரண்ட்ஸ், நமக்கு கால் பண்ண எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா நிறைய பேர் கேட்கல. இப்ப பே பண்ணிட்டேன்னு சொல்லியே 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்படி ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. உங்க ஆர்வம்லாம் நல்லதுதான், ஆனா நமக்கு 19th வரைக்கும் டேட் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரியா? சரி, இப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இது ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது நமக்கு இப்போ ஆஃப்லைன் கவுன்சிலிங் நினைச்சு பாருங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறம் 7.5 ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேனு, டிசபிள் பர்சன், அதுல இருக்கக்கூடிய செலக்ஷன் லிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன், அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரியா? இதை நல்லா பாத்துங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கும் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க ரவுண்ட் 1ல அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ரவுண்ட் 2 ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த அப்டேட் வந்து ஃபர்தரா இனிமேல் தான் வரும். ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ஓட மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். பார்க்கலாம், ஏதாவது பசங்க வந்து இதுல போய் ரிப்போர்ட் பண்ணல, இந்த காலேஜஸ் வந்து வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அடுத்த ரவுண்ட் வந்து ஃபாலோ அப் ஆகும் ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஓகேவா? அது ஒரு பக்கம் போட்டும். இன்னொரு ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லிங்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, சரியா, அதுக்கப்புறம் ஆதி திராவிடல இருந்து கன்வெர்டட் கிறிஸ்டியனா நீங்க மாறினீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து 2.5 லேக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கவர்மெண்ட் கோட்டா போட்டீங்கன்னா 500ம், மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டீங்கன்னா 1000ம் பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கண்டிப்பா பே பண்ணணும். ஆனா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து உங்களுக்கு கிடையாது, சரியா? அதனால நிறைய பேர் வந்து 2.5 லேக் இன்கம்குள்ளதான் இருக்கீங்க. ஆனா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துச்சு. ஆனா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட பேரண்ட்ஸ் எல்லாத்துலயும் நான் தெளிவா சொன்னேன், தயவு செய்து பே பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, அப்டேட் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நேராக கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், அங்க அப்டேட் பண்ணிடுவாங்க நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி, சரியா, whose parents annual income less than 2.5 lakh இருந்துச்சு அப்படின்னா, ஆனா நீங்க இன்கம் சர்டிபிகேட் வந்து ஒழுங்கா நீங்க அப்லோட் பண்ணல, சரியா? டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது இன்கம் சர்டிபிகேட் வந்து நீங்க ஒழுங்கா அப்லோட் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஒருவேளை அந்த இன்கம் சர்டிபிகேட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கு வந்து என்ன இருக்கும், டேட்டே என்ன முடிஞ்சிருக்கும். ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எவ்ரி இயர் புதுசு புதுசாக நம்ம வந்து வாங்கணும். அதனாலதான் நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிங்கன்னா சொல்லியிருப்பேன், இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அதாவது புதுசா வாங்கின இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணுங்க நம்ம சொல்லியிருப்போம். அதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு 17ஆம் தேதி வரைக்கும் இந்த சான்சஸ் வந்து இருக்கு, சரியா? 17ஆம் தேதி வரைக்கும் இந்த சான்ஸ் இருக்கு. இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களோட அந்த யூசர் ஐடி, சரியா, பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ், சரியா, தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்க என்ன அவங்களே கேட்பாங்க. உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போடுங்க, லாகின் பண்ணி உள்ள போங்க. அவங்களே என்ன பாத்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து வரும், அப்லோட் பண்ணிடுங்க, சரியா? கண்டிப்பா இதை பண்ணிடுங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நீங்க இதை செக்யூரிட்டி டெபாசிட் தானே நினைப்பீங்க. நீங்க இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க, 15 லேக் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா 15 லேக், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் கோட்டால போனீங்க அப்படின்னா 4.5 லேக் வராம போயிடும். அதனால நல்லா தெளிவா பாத்துங்க, இதை பண்ணாம நீங்க விட்டுறாதீங்க. அதனால லாகின் பண்ணி செக் பண்ணி பாத்துங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.